ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது எல்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகணும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை அன்பிளாக் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் பர்சன் பிளாக் பண்ணுவாங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, அண்ட் உங்களை எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்களா எப்போ அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட எனர்ஜி, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ், அண்ட் எப்போது அன்பிளாக் பண்ணுவாங்களா அண்ட் எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க. ஓகே, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்ட் மெஜிஷியன், ஹெர்மிட், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டவர், Three of Cups, Judgment, Emperor, Knight of Cups, Two of Pentacles, Queen of Cups. Okay, bottom of the deck Two of Swords வந்திருக்கு. இப்போ நாம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு, உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உங்களோட எனர்ஜி பார்ப்போம். உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆச்சுன்னா இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி, இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, மேட்ச் ஆகுது, இந்த ரீடிங் உங்களுக்கானது, யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் உங்களுக்காக தான் சொல்கிறாங்கன்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறதை கேளுங்க. அண்ட் ஓகே, இப்போ ஒரு ரீடிங்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எனர்ஜியை பார்ப்போம். ஓகே, இது எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, அண்ட் ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு, அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் இருக்காங்க, அப்புறம் டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது மனசில் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த பர்சன் மேலே, உங்கள் பர்சன் மேலே லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, உங்களை பிளாக் பண்ணிட்டு போன அந்த பர்சன் மேலே உங்களுக்கு இன்னுமே வந்து லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டீப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, எப்படின்னா மூவ் ஆன் பண்ணுறதா இல்லை ஹோல்ட் ஆன் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுற எனர்ஜியும் உங்ககிட்ட இருக்குது. அவங்க திரும்ப வரணும் அப்படின்னு டீப்பாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, ரொம்ப டீப்பாக ஆசைப்படுறீங்க. ஓகே, அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வரணும், பழைய மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து எமோஷ்னலி ரொம்ப பியூராக இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, மனசில் பிளாக் பண்ணிட்டு போனால் உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறீங்க, அவங்க திரும்ப வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, அவங்க மேலே இன்னுமே லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனாலும் உங்களை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா, வேறு யாரையும் உங்களால் நினச்சி பார்க்க முடியல. ஓகே, அவங்களே வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெர்மிட், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கு. அவங்க வந்து இப்போது டோட்டலாக வந்து விட்ரா ஆகிட்ட ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, தனிமையில் இருக்காங்க. ஓகேங்களா,
அவங்களுக்குள்ள நிறைய ஈகோ இருக்குது அண்ட் மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட். ஓகே, ஈகோவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு இப்படி அப்படின்னு அலைப்பாயாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. இப்போ எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே, கிராஸ் ரோட் டிசிஷன்ஸ் வந்து இப்போ எதுவுமே எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து உங்களை மறக்கலை. ஓகே, ஆனால் உங்களை ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயக்கம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி பேசுறது, பழைய மாதிரி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள், அந்த மாதிரியான ஒரு தயக்கம் எல்லாம் நிறைய இருக்குது உங்களை பற்றி. ஏன்னா இங்கே எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம் உங்களை பற்றி அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது, 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டும் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரீகன்சிலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால கிளியராக தெரியுது கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகே, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் கூட வந்து ரீகனெக்ட் ஆகணுங்கிற ஆசைகள் இருக்குது அவங்க மனசில். ஓகே, 3 ஆஃப் கப்ஸும் இருக்குது, ரீகன்சிலேஷன் வேணும், உங்கள் கூட வந்து திரும்பவும் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ஒரு தயக்கம், எப்படி ஃபேஸ் பண்ணுறது, திரும்ப போய் 2 பேரும் சேர்ந்தோன்னா பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், அந்த ஒரு ஹெசிடேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கனெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம கேரண்டியாக சொல்லலாம். ஓகேவா? அவங்க மனசு அவங்களுக்கு சொல்கிறதுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் டவர் கார்டும் இருக்குது, எம்பரர் கார்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய தடையாக இருக்குது. என்னென்னா உங்களுக்குள்ளே ரொம்ப பெரிய ஃபைட் நடந்திருக்கு. ஓகே, ரொம்ப பெரிய ஃபைட், ஈகோ கிளாஷாக கூட இருந்திருக்கலாம். பட் பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்து தான் 2 பேருமே பிரிஞ்சிருக்கீங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் லாஸ் ஃபீலிங்கில் இருக்காங்க இப்போது. ஓகேவா? அதனால் ஒரு சடனாக வந்து உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டவர் கார்டும் வந்திருக்கு இல்லையா, எம்பரர், அவங்களோட ஈகோவும் காரணமாக இருந்திருக்கு. அவங்க எதிர்பார்க்காதது ஒன்று. ஸோ டக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் ப்ராப்ளம் வந்திருக்கு. எதிர்பார்க்காத பிரச்சனைகள், பெரிய ஆர்குமெண்ட், நிறைய பெரிய விஷயம். டவர் கார்டுங்கிறதுனால ஒரு பிரேக்கப் லெவலில் தான் இருக்குது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, பிரேக்கப் லெவலில் தான் இருக்குது. ஆனாலும் ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதனால் யூனிவர்ஸ் செகண்ட் சான்ஸ் கொடுக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு கோபத்தால் அந்த ஈகோ பண்ண வேலை. ஓகே, அவங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே பயங்கர கோபம், அதே நேரத்தில் அந்த ஈகோவும் சேர்ந்து உங்கள் நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. லவ் இல்லாமல் இல்லை. ஓகே, லவ் இருக்குங்கிறத நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ் எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க. ஸோ லவ் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனை, எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத ஒரு ஆர்குமெண்ட்ஸ், பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ஏதோ தெரிஞ்சிருக்கு, பிரேக்கப் ஆகிருக்கு. ஓகே, ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்குங்கிற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ அன்பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அன்பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா, நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் கூட வந்து அந்த ரொமான்டிக் ட்ரீம்லாம் அவங்களுக்கு வருது. ஓகே, நிறைய இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அதனால் அது ஒரு காரணம். அண்ட் ரீகனெக்ட் எனர்ஜியும் இருக்குது இங்கே. ஜட்ஜ்மெண்ட் கார்டு செகண்ட் சான்ஸ் கொடுக்குது, அதே நேரத்தில் 3 ஆஃப் கப்ஸும் இருக்குது. ஸோ ரீகனெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் டிலே இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இம்மீடியட்டாக அன்பிளாக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. பென்டக்கிள்ஸ் எனர்ஜி இருக்குது, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட், நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மந்த்ஸ் அளவு 2 வீக்ஸ் to மந்த்ஸில் வரும். ஓகேங்களா? 2 வீக்ஸ்னு கூட, மினிமம் 2 வீக்ஸ் to மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் அந்த ரேஞ்சில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்போ அவங்க வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து உங்களோட ஞாபகங்கள் அதிகமாகி நீங்கள் வேணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு உங்களை அன்பிளாக் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வரைக்கும் அவங்க வந்து அன்பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அவங்க வந்து இந்த தனிமையை உணரணும். ஓகே, உங்களோட அந்த தனிமையில் இருக்கும்போது
உங்களோட ஞாபகங்கள் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ தான் இவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சடனாக மெசேஜ் வரலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களோட டேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கிளாரிட்டி இல்லாமல் ஸ்டக் ஆகாதீங்க எதுலேயுமே. ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். கிளாரிட்டியே இல்லாமல் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். ஏன்னா 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பீஸ் என்ன, உங்களோட மன நிம்மதியை வந்து என்ன விஷயம் கொடுக்கும், உங்களுக்கு மன நிம்மதி வேணுமா, அதை தான் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு உங்களோட மன நிம்மதி, உங்களோட சந்தோஷம், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பீஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேருக்குமே லவ் இருக்குது. ஓகே, 2 பேருக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ் இருக்குது. 2 பேருமே ஒருத்தர் மிஸ் பண்ணுறீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஈகோ 2 பேருக்குள்ளேயுமே இருக்குது. ஈகோ இருக்குது, சைலன்ஸ். ஓகே, இப்போ இருக்கிற இந்த ஈகோ அண்ட் சைலன்ஸ், 2 பேருமே அமைதியாக இருக்கீங்களா, வரட்டும் பார்த்துக்கலாம், நம்ம ஏன் போய் பேசணுன்னு இருக்கீங்க இல்லையா? இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா ஸ்பிரிட் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ரீசனேட் ஆகுது அப்படின்னா ஓகே, இந்த ரீடிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை அன்பிளாக் பண்ணுவாங்களா, லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, டேரோ ரீடிங்கில் பார்த்தாச்சு. இப்போ ஆரக்கிள் மெசேஜஸ் மூலயமா நம்ம இப்போ லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Leave your fears behind. Separation. Actions speak louder than words. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 3 மெசேஜையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. ஓகே, முழுசாக முடிஞ்சு போகலை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஹெல்தி ஸ்டேஜ்லேயும் இல்லை. ஓகே, பயம் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெயின் பிளாக்கேஜஸாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ஒவ்வொரு கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Leave your fears behind. They are stopping this relationship from blossoming. ஓகே, பயம்தான் இந்த லவ்வை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 2 பேருக்குமே மெசேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்க திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற பயம் இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு போதுமான பர்சன் தானா, நான் வந்து அவங்களுக்கு வந்து டிசர்வான பர்சனா, வர்த்தான பர்சனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஓகே, ரிஜெக்ஷன் பயமும் இருக்குது. இவ்வளோ பெரிய சண்டை நடந்துருச்சு, நமக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருச்சு, இவ்வளோ இஷ்யூஸ் வந்துருச்சு, இவ்வளோ நாள் நடக்காத மாதிரியான ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்திருக்கு இது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கூட ரீயூனியன் வருமா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த பயம் வந்து உங்கள் எனர்ஜியவே பிளாக் பண்ணுது. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பயம் உங்களோட எனர்ஜியை பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கமிட்மெண்ட் ஃபியர் இருக்குது. ஓகே, அவங்களோட ஈகோ பிரேக் ஆகிடுமோ திரும்ப வந்தால் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அவங்களுக்குள்ளே. ஓகே, அண்ட் அடுத்து ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஓப்பனாக சொல்ல பயப்படுறாங்க. ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஓகே, அதனால தான் அவங்க வந்து விட்ரா ஆகிட்டாங்க. ஓகே, விட்ரா ஆன ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டேரோ ரீடிங்கில். ஸோ இதெல்லாம் தான் காரணம். அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்டேருந்து செப்ரேஷனில் இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே வந்ததுக்கான காரணம். ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் இருக்குது 2 பேருக்குமே. ஆனால் 2 பேரோட பயமும் அதை வந்து க்ரஷ் பண்ணுது. இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் சேர்ந்துருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா நம்ம 2 பேருக்கும் அப்படிங்கிற பயமும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்பரேஷன். டைம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர் இஸ் ஆன் தி ஹாரிசன். ஓகே, இந்த கார்டு மூலயமா, இந்த மெசேஜ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லவ் ஏஞ்சல்ஸ் மூலமாக
இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டன்ஸ் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை நிச்சயமாக இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பேட் சைன்லாம் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேட் சைன் இல்லை. இப்போ இருக்கிற இந்த செப்ரேஷன் இந்த பீரியட் வந்து ஒரு பேட் சைனாக நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு ஹீலிங் ஃபேஸ். ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து டெலிப்ரேட்டாக வந்து இந்த கேப்பை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கணும். 2 பேருமே தனித்தனியாக யோசிக்கணும். ஒருத்தரை பற்றி யோசிக்கணும். உங்கள் 2 பேரையும் பற்றியும் யோசிக்கணும். 2 பேரும் சேர்ந்தா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, எமோஷ்னல் கிளாரிட்டி வரணும். ஓகேவா? இந்த செப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக மாறும். ஓகே, இந்த செப்ரேஷன் அவசியம் தேவை. அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்குள்ளே வந்திருக்கிற இந்த செப்ரேஷன் கண்டிப்பாக தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பெர்மனன்ட் செப்ரேஷன்லாம் இல்லை, ஒரு டெம்ப்ரவரியான ஒரு பாஸ். ஓகே, யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற பாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? அடுத்து 3வது கார்டு. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் சம்மன் இஸ் ஃபீலிங், வாட்ச் வாட் தே ஆர் டூயிங். ஓகே, இந்த கார்டு மூலயமா, இந்த மெசேஜ் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சொல்கிறத விட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, அவங்க பேச்சை கவனிக்காமன்னு இல்லை, அவங்க பேச்சை விட அவங்களுடைய செயல் எப்படி இருக்குது, அவங்க செய்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை லவ் பண்ணலாம், லவ் சொல்லலாம், மிஸ் யூன்னு சொல்லலாம், ஆனால் பிளாக் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? அதுதான் ரியல் ஆன்சர். ஓகேவா? இன்னும் சொல்கிறது என்னென்னா, வேர்ட்ஸை இல்லை, நீங்கள் நம்ப வேண்டியது ஆக்ஷன்ஸ் தான். வேர்ட்ஸ் வந்து உண்மையாக இருக்காது, டக்குன்னு மாறும் எப்போ வேணாலும். ஆனால் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணது தான். ஓகேவா? ஸோ ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் உண்மை. வேர்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் மாறும். சுச்சுவேஷன் தான் நம்மளோட வார்த்தைகளை நிர்ணயிக்கிறது. பட் ஆக்ஷன்னு இறங்கிட்டால் அந்த வேர்ட்ஸை தாண்டி தான் ஆக்ஷன்ஸ் பேசும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதனால் அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா சொல்கிறது என்னென்னா, எஸ், இந்த கார்ட்லேயும் அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அவங்கக்கிட்ட கன்சிஸ்டண்ட்டான அந்த ஆக்ஷன் இல்லை. ஓகே, அவங்களுடைய செயல்பாடுகளில் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. ஓகே, பயமும் இருக்குது, ஈகோவும் இருக்குது 2 பேருக்குமே. அண்ட் அதுதான் வந்து இப்போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்டன்ஸ் வரத்துக்கான காரணமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு இம்மெச்சூர் லவ் ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன இந்த கார்ட்ஸ் மூலமானா, நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அவங்க கோவப்பட்டது சரிதான், அவங்க பேசினது சரிதான், அவங்க செப்ரேஷனில் போனது சரிதான் அப்படின்னு அவங்கள நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்களோட ஆக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையா அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், ப்ராமிஸ் கொடுத்துட்டு போயிருக்கட்டும், ஆனால் அவங்களோட ஆக்ஷன் என்ன, அப்படி வார்த்தைகள் கூட மறந்துருக்கும், செய்த செயல்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஓகே, ஸோ அவங்க பேசின வார்த்தைகளை விட அவங்களோட ஆக்ஷன் இப்போ எப்படி இருக்குது, அது இம்ப்ரூவ் ஆகுமாங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அன்பிளாக் பண்ணி பேச ஆரம்பித்து எஃபர்ட் காட்டினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் இருக்குது, ஆனால் பயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ரிமூவ் ஆகணும். ஓகேவா? இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. செப்ரேஷன் வந்து உங்கள் 2 பேரையுமே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே வந்தது உங்கள் 2 பேரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? அவங்களோட ஆக்ஷன் தான் அவங்களுடைய உண்மை. அதை தான் நீங்கள் நம்பணும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. ஓகே, இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ், லவ் ஏஞ்சல், ஸ்பிரிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம போட்ட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.